பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உமையாதோட இது பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? உமையாத கலிஃபால ஃபர்ஸ்ட் யார்? உமையாதோட கவிஞர்கள்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தா? ஜமீல் பசீனா பார்த்தோம். அப்புறம் ம், குரான் ஃபர்ஸ்ட் ஜமீல் பசீனா, அப்புறம் அஃப்சல், மூணாவது உமர் இப்னு அபி ரபியா, நாலாவது பரத்லக்கு, அஞ்சாவது பேரு. இதான் அந்த மஹாத்மா. இதனால ஓகே, ப்ரொசீஜர் ட்ரை பண்ணுங்க. ஃபினிக்ஸ்ல எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒன்று قال يا حسان انضم مناظرة وتقبلوا صلاتك. இப்போ ஹஸ்ஸான் வந்து முனாதரா புகழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களோட தொழுகையை ஏற்றுக்கொண்டார். كان حسان يتنقل من الأمصار. பூரா ஊருக்கு மத்தியில காவல்லே இருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து كان حسان شاهد ஜாஹிலியா காலத்து தந்தையா இருக்காரு. كان اسمه கூப்பால பிறந்தார். எது கரெக்ட்? ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்ட். பாவரன். அப்புறம் மதினால பிறந்தார். ஒரு தால் வராது. ம். பாவு வராது, தாலும் வராது. அப்புறம் அலிஃப் எது கரெக்ட்? அலிஃப் ரெண்டுமே கரெக்டா? ஒண்ணு மாதிரி கரெக்ட். ஆன்சர் பாத்தீங்கன்னா அலிஃப் பக்கத்துல இருக்கு. அலிஃப் மட்டும் இருக்கு, பா வராது. அலிஃப் ஜீம் இருக்கு, அலிஃப் ஜீம் சி இருக்கு, டி வந்து அலிஃப் தால். தால் வராதனால இந்த ரெண்டு ஆப்ஷனும் போயிடும். பியும் போயிடும், டியும் போயிடும். ஏசியில எது கரெக்ட்? ஏ தான் கரெக்ட். இதுவும் வராது, ஜீம் வராது. அப்கானிஸ்தான் எந்த இடத்துல பயணம்? மலையாள பிறந்து மணிலால இருந்தாரு. அவர் ஊர் ஊரா போகல. ஸோ ஏதான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். ஏதா அலிஃப் மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? இவங்க படிக்கலாம். ஓகேவா? நிமிஷத்தை நோடு இப்பதான் வராது. ஓகே, இது என்ன? الشاعر الذي
இஷ்டரா மின்ஹு உமர் இந்த 10ஆம் 6வது முஸ்லிமீன என்ன கவிஞர் கிட்ட உமர் அலி அவரும் 3000 தினம் கொடுத்து முஸ்லிம்களோட மானத்தை பாதுகாத்தாங்க. பட்டியாட்டா 3000 தினம் கொடுத்ததே சொன்னாங்க. இனிமே யாரும் திட்டக்கூடாதுன்னு சத்தம் போட்டாங்க இல்லையா? அப்படியே இந்த வீட்டுல தான் யார் சொன்னாங்க? ஆனா அப்சம்ராக பைதா அங்கே போய் ஃபுட்பால் அவங்க படிக்கல. நீங்க ஓகே ஷாயிரும் தவக்கல் இலைஹி பத்தியா ஷாயிரும் ஷாரி ஹத்தா இருக்கிறது. அத்தியா எந்த கவிஞர் கிட்ட தான் பேரை சொல்ல சொன்னார் தான் பேரை தான் அவங்களுக்கு தான் போய் பேரை சொல்லி பாருங்க. ஓகே கீழே வர்றவங்கள சரி கீழே வர்றவங்கள எது யார் முகவரம் கிடையாது? நண்பனா வேணாம் மத்தவங்க ஷன்பராடா சரி அவங்க சத்யா இவங்க எல்லாருமே இதுல வருவாங்க. இதுல வருவாங்க. தேரி படிக்கிற ஒரு பாவம். இது யாருக்கு சொன்னது? ஒன்னாயில வளாக்கும் அல ஷாரில பழக்கவும் சக்ரில பழக்கவும் நான் சொன்னேன். எம்சிக்யூல பார்த்தா புக்ல வரல, தனியா நோட்ஸ் நாங்க எழுதிருந்தோம். அவர் தன்னோட நாவை வந்து ஒரு கவிதையா இல்ல முடிய சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல, வந்து அது எடுத்துருவாரு, பாறை மேல வச்சு அதை உரைச்சிடுவாரு. யாருக்கு சொன்னது? இப்போ ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஆளுங்க ஒண்ணு சொல்லுங்க. அப்போ அது ஹசான் பின் சாபிக்கு சொல்லப்பட்டதுதான். ஹசான் பின் சாபிக் தான் சொன்னாங்க. மாய் சுர்னி ஹாதல் கவுல்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொன்னதா அது. அவங்க நான் வந்து ஆக்சுவலா இங்க ஷார் ஓகே ஓகே கான எம்தோஹல் முனாதரா அவள் கசாசினா யாரு? ஹசான் பின் சாபிக். எம்தஹுனா புகழ்றது. புரியுதா? சின்ன சின்ன வாக்கு வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, வந்துரும். நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க வந்துரும். இருந்தாலும் நீங்க மைண்ட் செட்டோட இருங்கன்னு சொல்ல வரேன். ஓகே சூரத்து தக்கர புரியா இஸ்மு சஹாபி நீங்க படிக்கல. இங்க இருக்குல்ல கான குறை கட்சாவும் நேற்று நடத்தும் போது இன்னும் வேணும். கான குறை கட்சாவும் இல்லை ஹஜாய் ஹசான் முர்சாபி இல்லைன்னா கான எத்வாயினத்தி ஹசன் அலில்லா வந்து எந்த விஷயத்த திட்டுறத குறைஷியால் பயந்தாங்க? சொந்தக்காரங்க இல்லையா, லோக்கங்கள் இல்லையா, அவங்க பழக்கங்கள் இல்லையா, அவங்க ஜென்ரேஷன்ஸ்ல எதை பயந்தாங்க? டியா சொல்றீங்க புரியல, எது சொல்றீங்கன்னு தெரியல. இது எல்லாம் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க எல்லாரும். இது ஆன்சர் என்ன? அசாபகம் அவங்கள நசப திட்டுறது தான் பயந்தாங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். விஷயங்கள் தமிழ்நாட்டின் தமிழின் ஹாரிஷ் ஓகே தமாலார் பின் தம்ருங்கிறது யாரு? ஹன்சா. ஹன்சா வந்து எதுல ஃபேமஸ் நம்ம படிச்சோம்? ஷரீத் இஷ்டஹரன் வருது இல்லையா? இஷ்டஹரன்னா பாப்புலர் ஆகிறது, ஃபேமஸ் ஆகிறதுன்னு அர்த்தம். ஸோ தமாலார் பின் அம்ருக்கா அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஷாரி ரசா ரசானா
இறங்கப்பா பாடுறதுல ஃபேமஸ் ஆனாங்க. யாருக்கு இறங்கப்பா பாடினாங்க? அவங்க பிரதர்ஸுக்கும். சோ அதுல ஒரு ஆள் யாருன்னு கேக்குறாங்க. மாவியான்னு சொல்றீங்க. ஓகே, அமரன் மகேஷ். ஓகே, இப்ப கீழே இந்த இதுல எந்த சஹாபி எந்த வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொல்ல சொல்லிட்டாங்க. அவர் அதிகமா இஸ்லாம திட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால யார கொல்ல சொன்னாங்க? அப்புறம் பின்னாடி நபிய பார்த்து நபிய புகழ்வாரு. அவர் யார்? யார் இப்னு சுலைம். அவங்கள கொல்ல சொல்லுவாங்க. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? முசல்லிலுக்கு அந்த நூன் வராது. முசல்லிலுக்கு மின்ஹும் கமா தஸல்லி ஷாரத்து மினல் அஜீல். இது அர்த்தம் சொன்னா சொல்லிருவீங்க. அதனால அர்த்தம் சொல்லாமயே கேட்கிறேன். இந்த வார்த்தை அர்த்தம் என்ன? இது யார் சொல்லுவா? அப்படிதான் கேட்பாங்க. மன் ஹோ சாஹிப காதல் கௌல்னு கேட்பாங்க. இப்படி கேட்கலாம். அல்லது மன் காலன்னு கேட்கலாம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இந்த அரபி வார்த்தை மீனிங் தெரியலையா? தெரியலனா தெரியல. டக்குன்னு சொல்லுங்க. அது சொல்லேலுக்கு அப்படின்னா உரு சல்லு அப்படின்னு சொன்னாலே உருவுறது. நான் உங்களை உருவிடுவேன். கமாத்த சல்லு எப்படி உருவப்படுவோம்? அஷாரத்து மினல் அஜின். அஜின்னா மாவு, ஷாரத்துனா முடி. மாவுல இருந்து முடிய எடுக்கிற மாதிரி நான் உங்களை உருவிடுவேன், எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னது யார்? சொல்லாக் சொன்னார். எப்ப சொல்லுவாங்க சம்திங் அது, இந்த வார்த்தைய? ஆமா. கைப்ப தஹஜோவும் அனபீகிம் அப்படின்னு. நான் குறைசில இருக்கும்போது எப்ப பொதுவா நீ எப்படிப்பா திட்ட முடியும்னு கேட்பாங்க. அதுக்கு இவர் சொல்லுவான். ஓகே. ஹன்சாவுடைய பேரு? ஜமால். ஓகே, ஹன்சா. இது மத்த ரெண்டு பேரும் சொல்லுங்க. தெரியுமே. ஹன்சா எந்த காலத்துல வர்றாங்க? எத்தனைல? ஷர்மி கரெக்டா சொல்லி சான்ஸ் சொல்லு. ஹன்சா இந்த காலத்துல இருக்கிறாங்க. ஹலரமூன்ல வருவாங்க. சரியா? இது 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 நீங்க படிக்கல. ஆனா அதை ட்ரை பண்ணுங்களேன். நீங்க படிக்க வாய்ப்பு இல்லை. இதுல படிச்சாதான் படிக்க மாதிரி. லைஷமின் ஷாராய் ரசூல். ஷாயிர் நபி யாரு? அத மாதிரி நபிக்கு கவிதை எழுதுனவங்க யார் யாரு? சரி, இதுக்கு இந்த கொஸ்டின் என்னன்னா, இதுல யாரு நபியுடைய கவிஞர் கிடையாது. இதுல ரெண்டு பேர் தெரியுமா? யாரா நபி கவிதை எழுதுனா? இஸ்லாம் கவிதை எழுதுனவங்க யார் யாரு? நீங்க படிச்சதை சொல்லுங்க. ஓ, இதுல ஒரு நிமிஷம். தாவிபுல சுசைதா தாவிபுல மாலி. ஆக்சுவலா இவங்க காபுங்கிறவங்க வருவாங்க. ஆனா ஹஸ்ஸான் எழுதியிருப்பாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹாவும் கவிதை எழுதியிருப்பாங்க. நபி இஸ்லாம் கவிதை எழுதியிருப்பாங்க. காப் இப்னு மாலிக் எழுதியிருப்பாங்க. இந்த ரவாஹா பேர் எங்க படிச்சோம்? இவர் யார் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கா?
கணவரை கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே. இப்படி சொல்லிடுவீங்க. அவ்வளவு கல்வியில நீங்க படிக்கல. ஓகே. ஓ, கொஸ்டின்ல மொத்தமா இருக்கிறதுனால சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா லைட்டாக. ஓகே. அது பார்த்தா இன்னும் போய்க்கிட்டே இருக்கு. ஓகே. ஷுவரா உன் ஹாய். ஒரு நிமிஷம். ஓகே, ஆக்சுவலா லகாயில்லாம் எதுக்கு யாரும் கொண்டு வராது? கரெக்ட். கரெக்ட். ஒரு தனியா சொல்லிடுறாரோ? இதான் பிரச்சனை. இவர் பீரியட் படி ஆளுகளை கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. சரி, ஓகே, நம்ம பரிசு எப்படி படிப்போம். ஆக்சுவலா ஷோரா நகாயில் அப்படின்னு சொன்னா கான்ட்ரடிக்ஷன் உள்ள கவிஞர்கள்னு அர்த்தம். கான்ட்ரடிக்ஷனா சண்டை போடுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரா சண்டை போட்டவங்க அதுல சண்- ஜரீரு பரத்தக்கும் தான் மெயினா. அதுல யார் இன்னொருத்தர் இருப்பாங்களே, அख्தலும் சேருவார். சரியா? ஆமா, அख्தல் வந்து பரஸ்தர் தான் அதிகமா சப்போர்ட். ஸோ ரெண்டு ஜரீர் வந்து ஆப்போனண்ட் தான் ரெண்டு பேர்த்துக்குமே. ஓகே, இருக்கட்டும். இது என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் யாரை படிச்சோம்? இல்ல உமையாதுல நம்ம படிச்சபடியே படிப்போம். இது ஞாபகம் இருக்கு. ஜமீல் பஸ் நான் படிச்சோமா அவரு. இதுல மூணே நோட் தான் இருக்கு. ولد عمرو بن جميل بن معمر بالوادي القرى من شمال الحجاز ومو ஜுதாமியா மேலே. ஓ, ஜுதாமியா அம்மா பேரு. யமன்ல ஒரு வேலியில தான் பிறந்திருக்கிறாரு. ஷிமால், சாரி, ஷிமால் நார்த் ஹிஜாஸ்ல பிறந்திருக்காரு. உங்க அம்மா வந்து யமன்ல உள்ளவங்க. இவர் வந்து ஷிமால் ஹிஜாஸ். ஷாயர் உம்மி பனி ஆதரா மின் பனி அசாம். ரெண்டு குரூப் கீழே கவிஞர் ஃபைது மின் ஷோரால் உதிரி. ஸோ ஷோரால் உதிரியில அவர் வருவார். كان فصيحا مقدما جامعا لشعر الرواية اشتغل بحبه بصيرا بالعملية تنتمي إلى قبيلة. الله. 81 அப்புறம் டேட் மிஸ் ஆனதா கரெக்டான மாதிரி. டேட் செக் பண்ணுங்க. அதுதான் பார்த்தேன். சரி, அப்புறமா அனுப்பிச்சு விடுங்க அதை. ஏன்னா ஒரு இது வராது. ஆட் பண்ணிக்கிறேன். இது பஷார் 83லயா வருது அடுத்தது? இல்ல வேற இதுல வருதோ? சரி, நீங்க இதை கொண்டு பார்த்து அப்புறமா அனுப்பிச்சு விடுங்க. ஓகே. பஷார் ஜமீல் பஷீனாக்கு அப்புறம் யார் படிச்சோம்? ஓகே. அக்தல் ஷாயிர் நசரல்லதி சவுத்துல் ஜசீரா லிசானுல் தகலபி. தகலபியோடைய நாவா இருந்தாரு. ம். நஸ்ரானி கவிஞர் அபுல் மாலிக் கயாசிம் ஹவுசர் தகலபி. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபுல் மாலிக் அக்தல். அபு முலைக்கா யாருன்னு சொன்னாங்க? அத்தியா. அத்தியா. ஒலிவியா ஃபி ஹீரத்தி நஸ்ரா பில் ஜசீரத்தி ஃபிராத்தியா. ஹிஜ்ரி 20ல ஜசீரா ஃபிராத்தியால தான் பிறக்கிறாரு. அவங்க அம்மா பேர் வந்து லைலா. கான ஜரியன் அலன் நாசி சஃபீஹுல் லிசான் பல்லுக்கிப் அக்தல். சஃபீஹுல் லிசான்னா ஸ்டூபிட் டங்க் அப்படின்னு தான் இருக்கும். அக்தல் அப்படின்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறது போல தெரியாது. சம்திங் அந்த இவரு அது ஹத்தியாக்கு வந்துச்சு. சரி, பார்ப்போம். அக்தல் பேர் வச்சது காரணம் நீ சஃபாஹத்தி. இந்த இடத்துல இன்னொன்னு சொன்னாங்க. எழுபத்திருக்கீங்களா? ஆமா. இங்கே சஃபாஹத்துன்னு தான் வருது. ஆனா இங்க சஃபாஹத்தில் சஃபீஹுல் லிசான்னு வருது. ஸ்டூபிட் டங்க்னு அர்த்தம். ஆக்சுவலா ஃபுல் டங்க்னு அர்த்தம் அது.
கடலை காணலாகும் லொக்கைவா பிசாகரிகி தௌபலா. அவங்க அம்மா அதாவது அம்மா சின்னம்மா அம்மாவோட ரெண்டாவது மனைவி பேர் வச்சதுதான் தௌபலா அப்படிங்கிற பேரு. தௌபலான்னா என்ன அர்த்தம்? ஹிமாரு சகர் குட்டி கழுதுன்னு அர்த்தம். ஓகே பிமானா தௌபல். ஆனா இந்த இடத்துல வேற சொல்றாங்க பாருங்களா. இங்க டீசெண்டா சொல்லிட்டாங்களோ மேனா ஹிமாரு சகர்ன்னு சொன்னாங்க. தௌபல் பிமானா ஓ எல்லா விலங்குகளும் வருது. தௌபல் ஒரு குட்டி குட்டிகளுக்கு சொல்லலாம். விலங்குகள் குட்டி அதான் ஹின்சீர்னா தெரியுது இல்லையா? ஹின்சீர்னா மத்தவங்களுக்கு. ஓகே ஹின்சீர்னா பிக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. இதை எங்கேயுமே நம்ம இதுல வராது. ஹின்சீர் அப்படின்னா பிக். ஸோ பிக் ஒரு குட்டி, அப்புறம் ஹிமார் ஒரு குட்டி, அப்புறம் தியாபுலிரம் சம் இறந்தான்னு ஓனா ஒரு குட்டி. ஏதோ ஒண்ணு அந்த குட்டி இதுல வந்ததுக்கு மிருகங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. மொத்தம் அக்பரிக்கான எக்ஸோர ஷஜார் சபாகும் அதிகமா சின்ன வயசுல அவங்க அம்மாவோட மனைவி கூட சண்டை போட்டிருக்காரு. அதனால தௌபலான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. ஆனா எத்தகபு ஷாருக்கின் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி 90 கவிதைகள் எழுதுவாரு. அதுல எத்தனை தான் வெளியே விடுவாரு. ஒரு ஒரு நிமிஷம். ஓகே. அப்புறம் தாரத் மகாயாத் பைனவ பைன காபிபுல் ஜாயில். இவருக்கும் காபிபுல் ஜாயிலுக்கு மத்தியில முஹாஜாத் அப்படின்னா இஷ்யூஸ், பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம். சண்டையில் போயிட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம். ஷாயிரி தகலப்படைய கவிஞர் தான் காபிபுல் ஜாயிலும். அவ்வளவு காபிபுல் ஜாயில் யாரு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நேற்று படிச்சோம். காபிபுல் ஜாயில் பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? இவ்வளவு யோசிக்கிறீங்க. புக்ல பாருங்க கேபிள் ஜெயில் பேர் இருக்கான்னு அக்தர்ல அந்த மூஜிஸ்ல. என்ன கேட்பாரு? ஓகே. ம். 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 ஏன் அதை காட்டுவாருன்னு சொல்லுங்க. ஏன் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எசீதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஆஹ் இவர் நஸ்ரானியா இருந்ததுனால இவர் செய்வாருப்பா, முஸ்லீம் நான் செய்ய மாட்டேன். அது ஒரு உள்நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவர் போய் பாருன்னு சொல்லுவார். ஓகேவா? ஏன் அப்துல் ரஹ்மான் ஹசான் முசாத் அப்துல் ரஹ்மான் ஏன் திட்ட சொல்லி கேட்பாங்க? எசீத் ஏன் கேட்பாரு கேபிள் ஜெயில்கிட்ட? இல்லையேம்மா. அப்படியே நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு என்ன காரணம்னு. யாரோ ஒரு ஆள் கேளு. ஆஹா. அது ஏன் அது இவர் அக்தல நான் கேட்கல. எசீது காபிபுல் ஜாயில்கிட்ட கேட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசான திட்ட சொல்லுவார்ல. ஏன் திட்ட சொல்லுவார்? ஏன்னா மாவியா உமையாத அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் சாபி திட்டி இருப்பாரு. குறிப்பா ரம்லா பின் மாவியாவை திட்டி இருப்பாரு. ரம்லா பின் மாவியா யாரு?
ஒய்ஃப் இல்ல, தங்கச்சி, சிஸ்டர். மாவீரங்க பொண்ணுதான் ரம்லா, பையன் தான் எசீது. திட்டுவாங்க. சோ இவர் தான் என்னப்பா திட்ட சொன்னப்பறம், நீ என்ன முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் காசு குஃபர் பக்கம் போற, முஸ்லீம்களை போய் திட்ட சொல்ற, நான் திட்ட மாட்டேன், வேணா இவரை போய் பாருன்னு சொல்லி அப்புறம் தான் சொல்லுவார். அவர் தான் யாரு, கர்ன்ஜைல். ஸோ அந்த ஹிஸ்டரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கவிதையை நான் மறந்துட்டேன். இந்த கவிதை அவர் இன்னொரு இதுல அவர் திட்டின கவிதையுமே வரும். இங்க பதிலுக்கு இந்த கவிதையை கொடுக்குறாங்க இல்லையா, ஹர்த்தால் சொன்னத, ஜஹபல் குரேஷ் அது வரும் இங்க இருக்குல்ல, ஜஹபல் குரே ஜஹபத்தில் குரேஷ் மக்காமில் உள்ள லவ் தாத்தா மாயமில் அன்சார். என்ன அர்த்தம் சொன்னேன், இதுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன அர்த்தம் சொன்னேன்? அர்த்தம் வந்தா என்ன, யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சிடும். எடுத்துட்டு போயிட்டாங்க. லவ்னா இழிவு திட்டுறதுன்னு அர்த்தம். அது அந்த இழிவு திட்டுறது எல்லாமே தஹ்தானா தெரியும். அமாயிம்னா தலப்பான்னு சொன்னேன். அமாமில் அன்சார் அப்படின்னா தலப்பா கீழே தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆனா அத்தல் யஷ்ரபோ கமாரி நமக்கு தெரியும். அவர் குடிச்சாதான் என்ன எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா, காபூர் ஜெயிலும் சண்டை போட்டாங்கன்னு படிச்சோம் இல்லையா, சண்டை போட்டு அப்தல் ஜெயிச்சிட்டாரு. இப்ப சாரன் கத்தாக்கு ஷோராய் தகவல் தகவலக்கூடிய கவிஞர்கள்ல அப்தல் தான் முன்னுள்ள இருந்தார், ஃபர்ஸ்ட்ல இருந்தார். ஷாயிர் உமைர் முஃமினி ஜமரின் யசீத், யசீத் இப்னு முஆவியாவோட காலத்துல ஷாயிரா இருந்தாரு. அப்துல் மலிக்கோட காலத்துல இருந்தார். குலுத்தி ஷாயிர் ஹலீஃபான்னு இவருக்கு பேரு. இவருக்கு என்ன ஷாயில் ஹலீஃபா என்னென்ன பேர் இருந்துச்சு இது வந்துச்சு இல்லையா, ஷாயில் ஹலீஃபான்னு சொன்னாங்க, ஷாயிர் அமீர் முஃமினீன், ஷாயிர் பனி உமையா எல்லாமே இருந்தது. தஸ்மா அசீரன் இந்த குலஃபாய் மனுமே ஹத்தா அபாதவும், அவரு உமர் இல்லையா, ஆனா இவர் தூரமா வச்சுட்டாங்கன்னு வருது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இருக்கிறாங்கல்ல, உமர் இப்னு என்ன செஞ்சாரு, இவங்கள தூரம் வச்சுட்டாங்க. அப்ப அந்த இடத்துல தூரமாக்கிட்டாங்க அப்படின்னா. இப்ப மதாயில கலிஃபா பனி உமையா கசிதா ஹுப்புல் கத்தீன் இல்லையா, எழுதியிருந்தேன் இல்லையா, பார்த்தா இது அந்த இதுல பனி உமையா அந்த புகழ்ந்த கவிதையோடைய ஹுப்புல் கத்தீன் அப்படிங்கிற மதகி அப்துல் மலிக் அப்படின்னு மருவான புகழ்ந்து கவிதை எழுதணும். அப்துல் மின் அஷ்வர கசாயித் அப்தல். ஸோ அப்தலுடைய கவிதை கசீதாக்களே இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. கால சபமு தரிபதி பனி உமையா அண்ணன் மாவிய அராதா எழுது அனுசார். இவர் ஏன் பனி உமையாக்கு ரொம்ப நெருக்கமா போனாருன்னா, அங்க எசீது மாவியான் வருது, இங்க மாவியான் வருது, ஏதோ ஒண்ணு ரெண்டு பேரும் யாரோ ஒரு ஆள் என்ன செய்யறாங்க, அன்சாரிகளை திட்ட சொன்னதுனால அந்த மாவிய அராதா என்று சொன்னதுனால இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டார். லம்மா ஹஜ் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹஸ்ஸான் மோதி தகஜல் நிசாய் பனி உமையா. ஸோ இது வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ரம்லா பின் மாவியாவை ஒரு ஃபாஹிஷான வல்கரான ஹசனால கவிதை எழுதுறாரு. அதுக்கு தான் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ தலப எசீத் ஒரு மாவியா மின் கன்ஜால் யஹ்ஜு அன்சார் விஷாரி. இப்போ ஹஷா காப், ஹஷா ஃபஸ்ட்டு பயப்படா தல்லா அல்லா அல்லா. இது சிம்பிளா ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. இங்க ஒரு தெளிவா வருது. இப்போ இன்னும் இத்தசில ஏபி எசீத் ஹஜா அன்சார் ஃபலலா அலிஹிம் குரேஷன் ஃபகலபு. ஸோ அவங்களுக்கு அன்சாரிக்கு மேல குறைஷிகள் தான் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவன்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ அதனால அவங்க கோவம் படுவாங்க. ஷக்கு இல்லா மாவியா பக்கமாக. ஸோ அவங்க மாவியா அலிகாத்த இது செய்வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பக்கமாக ஃபீல் இப்ப தலபோ கதாலிசானம் அப்படிங்க எதிது மாவியாதான். ஸோ இவங்க அப்ப அன்சாரிகள் எல்லாருமே மாவியாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னு ஷக்குனா ஷிகாயத் செய்யறதுனா கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு அர்த்தம். தீர்ப்பு கொடுத்தாங்க. உமாவேரலி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அதான் எனக்கு தெரிஞ்சு மாவேரலி கிட்ட சொல்ல வாய்ப்பு இல்லை, எசீத் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அன்சாரிகளை திட்டினதுனால இப்ப தலபு அவங்க அவங்க நாக்க வெட்டணும்னு சொல்லி கேட்பாங்க. வலாக்கின் எசீத் தர்லாகும் பாப்புவான். ஆனா எசீத் அவங்கள காப்பாத்திடுவாரு. யார, அக்தல. புரியுதா? மேல இங்க ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, அதுக்கு அடுத்த பாட்டு இங்க சொல்றாங்க.
அப்தல் வந்து திட்டிடுவாரு. திட்டினதுனால யாருக்கு கோபமாயிருவான்? அன்சாரிக்கு கோபம் வந்துடும். அவங்க போய் மாவியா இருந்தான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மாவியா தான் அப்போ பொறுப்புல இருந்தாங்க, கலிஃபாவா இருந்தாங்க. அவங்க நாக்க வெட்டணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா யாரு காப்பாத்திடுவா? எசீத் யாரு? ஏன் நான் அந்த இஸ்தியாபரத் நடத்தும் போது இந்த வார்த்தை சொல்லியிருப்பானான்னு தெரியல. சோ அந்த சண்டை போர் வரும்ல, மாவீரன் உஸ்மான் அந்த அலிவா போருக்கு அப்புறம் அது ஒரு விதமான பித்தனை, அது வேற வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இஸ்லாமுடைய ஹிஸ்டரியில சம் கருப்பு பக்கங்கள் பிளாக் பேஜஸ் வர்றதுக்கு இப்போ ஹிஸ்டரி நம்ம படிக்கிறதுக்கு காரணமே எதிர்ப்பு தான். அந்த சூதாட்டமா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க அப்போ அந்த நேரத்துல. அதனால இது தெரிஞ்சுதான் முவாவியர் அலிஹ்லானுக்கும் நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு தள்ளி வச்சிருப்பாங்க ஜெயித. ஆனா முவாவியர் அலி இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துருவாங்க. நாங்க இதுவும் இல்ல, சரி ஹை. லஹர ஃபி ஷஹரி அலமி நப்சி ஒருத்த ஷாக்கி பாதில் கலாம். அவருடைய கவிதைகள்ல தன்னுடைய நப்சுடைய வழிகளை சொல்றது வழிதர கிலாபுடைய காலத்துல வருது அப்படின்னு. கான ஏஷு ஹீனன் ஃபி திமிஷ் ஹீனன் ஃபி பிலாத் ஜஸீரா. சில நேரம் திமிஷ்ல ஏன் இப்படி மாறி இருந்தாரு, இந்த பாயிண்ட் முன்னாடி வரலையே. சில நேரம் திமிஷ்ல இருந்தாரு, இன்னும் சில நேரம் ஜசீரால வெல்க்லயே மாறி மாறி திமிஷ்க்லயே அங்கேயும் மாறி மாறி வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு. ஸோ ஹலிஃபா வலீத் இப்னு அப்துல் மலிக், அப்துல் மலிக்கோட இன்னொரு பையன் தான் யாரு, வலீத். அவங்க ஹிலாஃபத் ஆட்சியில இறந்துருவாரு 95ல, 70 வயசுல. பாலிகன் பின் உம்ரிஹி சபீன சனா, 70 வயசுல இறந்துருவாரு. ஓகே. அப்தலுக்கு அப்புறம் உமர் இப்னு அபி ரபியா, அபு ஹத்தா, அபு ஹப்ஸ். இந்த ரெண்டுக்கும் நேற்று ஒரு கனெக்ஷன் சொன்னேன். அபு ஹத்தா அபு ஹப்ஸ் யாரு? மூணு அபி ரபியா மஹ்சூமின் பனி குறைஷ்ல உள்ளவர். இஸ்தகரத்தில் கசலி ஒரு நபாதில் வகாயில் மஜ்னூன். ஸோ கசல்ல வகாயில மஜ்னூன் சொன்னா எப்படி சொல்றது, கரெக்டா சொல்லணும்னா மஜ்னூன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அர்த்தம் வந்து மஜ்னூன். மஜ்னூன் வேற. லைலா மஜ்னூன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஜ்னூன் வந்து அந்த லவ்வுக்கு ஃபேமஸ், அதுக்கு சொல்றது. அந்த மாதிரி கவிதைகள். அப்புறம் சலா எழுத்து இமாம ஷோரா இல்ல கசல். ஸோ கசலுடைய கவிதைகள தலைவராக கருதப்பட்டாரு. நல்லா எதிர்பார்ப்பு போல தெரியுது. இந்த ஆரம் இஸ்மு உமர் மன்சூப் இலா ஜத்திஹி. உமர்ன்னு சொல்லி அவர் பேர் வச்சது மன்சூப் இலா ஜத்திஹி மின் உமர் இப்னு கத்தாப். உமர் வம்சாவளியில தான் வர்றாரோ? அப்ப நான் அபீர் அபியாக்குன்னு நினைச்சேன். இது எங்கேயோ அதுக்கே எம்சின்னு சொல்லாம தாத்தா பேரை வச்சாங்கன்னு சொல்லலாமே. சரி இருக்கட்டும், பார்ப்போம். வைஸ்முகு மன்சூப் இலா ஜத்திஹி அபீர் இதுதான் அபீர் அபியா ஹுதைஃபா. அதான் மன்சூப் இலா ஜத்திஹினா இதுதான் அபீர் அபியா ஹுதைஃபான் தாத்தா. லா இலா வாலிதிக்கு அப்துல்லா. அவங்க வாலிதி அப்துல்லாவோட கிடையாது. ஓ அபீர் அபியாவை, அபியாவே எங்க அத்தா பேர் கிடையாதான். அப்பயே டவுட் இருந்தது, அதான் சொன்னேன். அவன் ஜத்தாவோட தான் ஜத்தோட தான் சொல்றாங்க. ஆனா யார் பேர் சொல்லல, அப்துல்லா தான் அவன் அத்தாவோட நிஸ்பத் செய்யல அப்படிங்கிறாங்க. இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். அது யாருக்குமே இப்படி சொல்ல மாட்டாங்க. பொதுவா இவ்வளவுன்னு போட்டு எல்லாருமே அத்தா பேர் போடுவோம் இல்லையா? இது அபீர் அபியா ஹுதைஃபான்னு தாத்தா பேரை போட்டிருக்காங்க. உமரும் அவங்களுடைய தாத்தாக்கள் ஒருத்தர் உமர் இப்னு கத்தாவுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு குறைஷ் அப்படிங்கிறதுனால உமருடைய சந்ததியாக இருக்கலாமோ ஒரு டவுட் வருது. பட் இங்க தாத்தா அப்படின்னா அது அது அப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஒலிரவி மக்கத்துல ஐநூத்தி மாத்தத்தி உமர். ஸோ சனா 23 ஹிஜ்ரி 23ல உமர்ல இறந்தப்பதான் இவர் பிறக்கிறாரு. தக்கர பாகுமார் இருக்கு நல்லா வலிக்கு மதீனத்து சும்மா இத்தனை இல்லாம. சில ஹிஸ்டாரியன்ஸ் இவர் மதீனால பிறந்து மக்களுக்கு போனதா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும். கீழே கீழாவது ஐய ஹேக்கன் இருப்பி ஐய பாக்கின நான் சொன்னேன் இல்லையா, ஹக்கு போயிடுச்சு பாத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவர் முரலியா மௌத்தானது இவர் பிறந்ததையும் சொல்லுவாங்க. சமிக்கையா சொல்றதுதான். கான வாலித் அப்துல்லா ஆமிலன் குரைஷன் பின் எக்லிமின் எக்லிமின் யமனி சம்மா ஜந்து பிலிமன். உங்க அப்பா அப்துல்லா வந்து ஒரு ஒர்க்கரா இருந்தாரு. குறைஷ்ல உள்ள ஒரு ஒர்க்கரு. எக்லீம்னா அக்காலிம், எக்லீமோட குளோரல் அக்காலிம் டிஸ்ட்ரிக்ட்ல யமனுடைய ஊர்கள்ல ஜந்த் அப்படிங்கிற ஊர்ல நிபலி பலஃபாய் ராஷ்டின் ஒம்முகு எமீனியா இஸ்மஹா மஜித்.
அவங்க அப்பா யமன்ல ஜந்த் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஒர்க்கரா இருந்தாரு. அவங்க அம்மாவும் மஜித் அப்படிங்கிறவங்க எமீனியா யமன் நாட்டை சேர்ந்தவங்க தான். இவர் அப்பா வந்து குலஃபாய் காலத்துல 4 பேர் டைம்லயும் ஒர்க்கரா இருந்திருக்காரு. அப்போ 4 பேர் டைம்ல இருக்காருன்னு தெரியல, குலஃபாய் காலத்துல இருந்திருக்காங்கன்னு வருது. அவங்க அப்பா இறந்ததுக்கு சானியத்து நஷத்து முறைக்கு அவங்க 12வது வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இப்ப நஷத்து தலாலத்து வங்கி முஸ்லமில் அம்மி தீய தரப்பு ஒரு எஹ்திமான் யூசுப். ஸோ இவர் கொஞ்சம் செல்லமா தான் வளர்க்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு லீன் அப்படின்னா மிருதுவா வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவருக்கு முக்கியத்துவம் இருந்தது. கொஞ்சம் மியூசிக்கை கேட்டு தான் வளர்ந்தாரு அப்படிங்கிறாங்க. كان ابن سريج والغريل أساتذة في مكة ومعبد أستاذ في المدينة. இப்னு சுரைஜ் வல்ல இவரோட உஸ்தாத்மார்கள் இதெல்லாம் எழுதி வைக்கணுமே, நானே பாதிதான் எழுதியிருப்பேன். அரில் அசாஷிதிக்கு பி மக்கா மாபத உஸ்தாதிக்கு மதீனா. மக்கால இவங்க உஸ்தாது, மாபத் வந்து மதீனால அவங்க உஸ்தாது. ஓகே, நோட் பண்ணிக்காங்க. உஸ்தாது பேரு கேட்பாங்க சில நேரங்கள்ல. அப்புறம் கான யஹ்லி மோசம் ஹஜ்ஜி மாறன் நான் சொன்னேன் இல்லையா, அது என்னது ஹஜ்ஜுடைய சீசன்ல உக்காலுக்கு வந்து கவிதை பசார் ஷாரா கஷ்மீர் அஸ்ஹானிசா பெண்களை வந்து கவிதை எழுதுவாரு. வலபாலைக்கு 9 வயசு தான் கோவப்பட்டுட்டு ஒரு ஊருக்கு நாடு கடத்துவாங்க. எந்த ஊருக்கு நாடு கடத்துவாங்க? திஹ்லிக். ஜசீரத் மொசவா எரித்திரியா அப்படின்ற அந்த எரித்திரியாவோட இடம் பேரா இருக்கலாம். அந்த திஹ்லிக்கின் இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருவாங்க, நாடு கடத்துவாங்க. அப்புறம் இன்னொரு கூற்று இருக்குன்னு சொல்லி சொன்னேன். என்னன்னு சொன்னேன், போகும்போது கப்பல்ல மூழ்கி இறந்துருவானோ இருக்கு. பார்ப்போம். கான அஹூஹு ஹாரிஸ் எம்னாஹும் இர்ஷாஹி எதுபோ இலையில் மேலே குப்பானுக்கு பலாயிரம். அவங்க சகோதரர் ஹாரிஸ் வந்து அவர் இந்த கவிதை சொல்றத வந்து தடுப்பாங்க, சொல்லாதப்பா அப்படின்ற. எதுப்போ இல்ல, காசு பணமும் கொடுப்பாரு. காசு பணமும் கொடுத்து நீ இந்த மாதிரிலாம் கவிதை சொல்லாதப்பா எழுதாதப்பான்னு சொல்லுவாங்க. அண்ணாவும் இருந்தாலும் கூட பலாயப்பது அவரால் அது முடியல. இந்த குல்சூம் குல்சூம் மின் சாத் ஒரு மனைவி பேர் என்ன, குல்சூம் மின் சாத்துன்னு வருது. அப்புறம் பிள்ளைகள் இருக்கு மேல வருமே, சரி பார்ப்போம். தாபா ஜஹத தியாகிர ஹயாத்தி, தன்னோட வாழ்க்கையில கடைசி நாட்கள்ல தோபா செஞ்சு பரவாயில்ல மாறிட்டாரு. ஜுகுதுனா என்னன்னு சொன்னேன், தசஹதனா ஜுகுதுல இருந்து தசஹத என்னன்னு சொன்னேன், துறவரம் போகுது. அங்க ஒரு இதா மாறிட்டாரு. உன் நகரல்லாத்தி ஐயாமி ஷைஷோ பத்திகி, வயோதிகத்துல அல்லாவுடைய நாட்கள் அல்லாவுடைய நினைவு நாட்களை கழிச்சாரு. அண்ணாவும் யாருக்கு ஒரு மட்டும் ஃபுல் அப்படியாது. ஓகே, அல்ல வஃபாத்து உமர் பின் அபி ரபியா கானத் பில் யமன். ஒருவேளை அவருடைய வஃபாத்து யமன்ல இருக்கலாம், 93ல வலீதுடைய ஹிலாஃபத்துல இருக்கலாம் அப்படின்னு வருது. இன்னொரு கப்பல்ல மூழ்கி இறந்துட்டான்னு இன்னொரு பொருள் இருக்கு. ஓகே, இவருக்கு அப்புறம் யார படிச்சோம்? பரஸ்பர். ம். அபுல் ஃபிராஸ் ஹம்மாம் பின் காலிப் அத் தமீமி. சாசா அப்படிங்கிறது அவங்க தாத்தா பேரு. இந்த பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க தாத்தா வந்து இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூல ஒரு தடவை கண்டிப்பா கேட்பாங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க தாத்தா ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? நீங்க செகண்ட் இயர்ல கிராமர் எடுத்திருந்தீங்கன்னா நான் முன்னவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா தாத்தா என்ன பண்ணார், மொஹியல் மௌதூதாத்னு அவங்க தாத்தாக்கு பேரு. மொஹியல் மௌதூதாத் இங்க இருக்கு பாருங்க, இங்கே வந்துருக்கு பாருங்க. ஒரிஃபா ஜத்து சாசானா மொஹியல் மௌதூதாத். மௌதூதாத்னா வாதுல் பனாத்துன்னு சொல்லுவாங்க. வாவ் ஹம்சா தால், அதாவது மௌதூதாத். வாதுல் பனாத்னா என்ன? நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வாதுல் பனாத் அப்படின்னா பெண் குழந்தைகளை உயிரோட புதைக்கிறது. அப்போ அந்த காலத்துல வந்து பெண் குழந்தை உயிரோட புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பேர் தான் வாதுல் பனாத் அப்படிம்பாங்க. குரான்ல கூட இந்த ஆயத்து வருமே.
வி ஐயி தம்பின் குத்திலத்துன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் கேட்கிற ஒரு ஆயுதம். சரி, அது இருக்கட்டும். பாதுல் பனாத் அப்படின்னு சொன்னா குழந்தைகளை உயிரோட புதைக்கிறது தான் இது அப்படிம்பாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, மொஹீல் மௌதுதாத். மொஹின்னா ஹயாத்துல இருந்து வந்ததா மொஹி. மொஹையத்தீன்லாம் சொல்லுவோம்ல, அந்த மொஹின்னா என்ன? நிறைய பேர்கள் இதெல்லாம் தெரியுது, ஆனா அர்த்தங்கள் தெரியல இல்ல. மொஹி அப்படின்னா உயிர்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். மொஹையத்தீன்னா தீன உயிர்ப்பித்தவர்னு அர்த்தம். அப்ப இங்க மொஹினா இங்க என்ன அர்த்தம்? இவ்வளவு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்களா? உயிரோட புதைக்கப்பட்ட குழந்தைங்கள உயிர் பிச்சாருன்னு வருது, தடுத்தாரு இல்லையா? அன்னோ காலத்தில் ஜாகிலியத்து எப்திக்குள்ள பத்தாத்தின் எவ்வளவோ இலகி அகலா இறைதுனா இதுஹா பின் பக்கர். சோ பக்கரின் காரணமா, ஏழ்மையின் காரணமா பெண் குழந்தைகளை அவங்க புதைக்க போனப்போ எஃப்தி ஃபிதியா கொடுத்து, காசு பணம் கொடுத்து வழங்கமா, பிள்ளைங்களை புதைக்காதீங்கன்னு சொல்லி அந்த தடுத்து பெண் உயிரோட அந்த பகதூல் பணத்தை உயிர் பிச்சதான் யாரு? உங்க தாத்தா. சோ உங்க தாத்தா முக்கியமான ஆளு. தாசா பேர் வேற யாருக்குமே இல்ல, கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க, வரும். சோ இவங்க இதனாலயே உங்க ஃபேமிலி வந்து ஒரு ஜெனரல் ஃபேமிலியா இருந்தாங்க. சோ இவருக்கு உமர் அலியா காலத்துல பிறந்தாரு, ஹிஜ்ரி 20. பஸ்ரால மர்கஸ் முனாஃபர் அவருக்கு 50 இல்லையே. நம்ம படிச்சது காலிமால பிறந்தாரு, பஸ்ரால இறந்தாருன்னு தானே படிச்சோம். ஆக்சுவலா காலிமா தான் வரும், இங்க பஸ்ரான்னு வருது. ஒருவேளை அது பக்கத்துல எதுவும் ஊர்ல இருக்கா என்னன்னு தெரியல. சரி பாப்போம். நீங்க அப்போ இந்த புக்கோட லாஸ்ட்ல இந்த டேபிள் காலம்ல காளிமா தான். தமிழும் மக்சூம் எல்லாம் ஞாபகம். டேபிள் காலம் இல்லாம பண்ண முடியாதுமா, நல்லா பாத்துக்கோங்க. இதான் வரிசை. ஜமீலு, அக்தலு பேரோட கொடுத்துருக்காங்க. அம்மோட அப்படியா பரதக்கு தெரியும். யாராவது பிளைண்ட் எனக்கு இருக்கணும் தெரியல. பார்ப்போம். அது என்னன்னு பார்க்கலாம். கான வாழ்க காலிப் யஹ்யா ஹயாத் பதவியேற்ற எம்லிக். அவங்க அப்பா வந்து ஒரு பதவி லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. எம்லிக்கு இப்லன் அண்ணாமன் கசீர். எம்லிக்கு அவருக்கு நல்ல நிறைய ஒட்டகங்களும் கால்நடைகளும் இருந்தது. உம்முக்கு லைனா பின் கர்லா லைவா. அம்மா பேரு லைனா பின் கர்லா லைவா அப்படிங்கிறது. லக்கப் லுக்கிப பில் ஃபரஸ்தக் லி ஹஜாமதி வஜிஹி. நான் சொன்னேன் இல்லையா, ஹஜாமத்னா லிஹிஜா, கொஞ்சம் மோட்டாவா வந்து எல்லாத்தையும் ஷிபிஹில் ரஹி. அதனால பரசக்குன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இருக்கட்டும். காரணம் ஹசீலுல் அகீதா. ஹசீல் அப்படின்னாலே மெலிஞ்சு போன பலகீனமான அர்த்தம், வீக்கானன்னு அர்த்தம். லீனா இருப்பாங்கல்ல பொதுவா. இப்போ மோட்டா இருக்கவங்களுக்கு அரபில வந்து சமீன்னு சொல்லுவாங்க. மெலிஞ்சு ஒல்லியா சில பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஹசீல் இருப்பாங்க, வீக்குன்னு அர்த்தம். சோ ஹசீல் அகீதா தீனியா சியாசியா. அவர் அக்கீதால தீன்ல பொலிட்டிக்கல் எல்லாமே வீக்கு தான். ஷதீது தாசுபில கௌமிகி. கூட்டத்துடைய இன வெறி இருந்தது இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹஃபில் குரானா மின் அலி நபி தாலி. அலிதான சொன்னதுனால இங்க மின் அலின்னு இருக்கு. பட் அலி சொன்னதுனால குரான மனப்பாடம் பண்ணாங்க சின்ன வயசுலயே. ஏன்னா ஜாஃபன் தபையே காசின் கிதாபுல தான் காசி ஜாஃபன்லாம் வரும். ஜரியன் கிதாபுல இது இவரோட இதுல இன்னொன்னு ஒண்ணு வரணுமே. தாய்மல் காசி இது எழுதிருந்தேனா? ஓகே, இது வந்து ஹஜா, இது வேற. இது காசி அப்படின்னா கல் நெஞ்சக்காரன்னு அர்த்தம். உள்ளம் கல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பேரு காசி. சில பேரை உதாரணம் சொல்லலாம், சரி வேண்டாம். நல்ல உதாரணத்துக்கு சொல்லுவேன். காசியன் பி தாமொழிகி சில காசின்னு அதுதான் கல் நெஞ்சு சொல்லுவாங்க. ஜரியன் பி தாவொலிகி சஹராபியன் யுகத்துல வந்து பாலைவனம் மாதிரி இருந்தாருன்னா அந்த அஃப்ளூயன்ஸ் இருந்தது. பதவியன் பின் மாணி அர்த்தத்துல பதவி இருந்தாங்க. கவிதையில நல்லாதான் இருந்தாங்க. பட் இந்த வார்த்தை ஜாஃபு காசி ஜரி இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் ஒரு சிலர் சொல்லி ஒரு காசி யாருன்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. இந்த வார்த்தை வந்திருந்தது பரசத்துக்கு. லகு ஜவுஜாத்துல் அதீதா. நான் சொன்னேன் இல்லையா, 2 3 மனைவிகள் இருக்கிறாங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் நவார் தான் கல்யாணம் பண்ணாரு.
அது நிர்பந்த திருமணம் தான். அப்புறம் தலாக் கூட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் தலாக் கூட அது இன்னொன்னு பண்ணாருன்னு வரும். நவார் இப்ன தாயின் பின் லாயிபத் மஜாசி இப்ன தம்மிய சச்சா பொண்ணு தான். அப்புறம் ஜன்ஜியா, அடுத்து ரஹீமா பின் பேர் ஞாபகம் மறைஞ்சிருக்கேன், நம்ரியா, அப்புறம் லபியா பின் ஹாலிம் அல் மஜாஷியா, அப்புறம் ஹதா பின் ரீக் சதாமி ஷீபியா, அப்புறம் ஜவுஜத் லஹு மின் யராயி மின் அவுலாதி ஹாரிஸ் இப்னு இப்பார். ஸோ அவங்க குழந்தைகள ஒரு ஒரு மனைவி, பெண்கள ஒரு மனைவி. ஸோ நான் சொன்னேன் ஒரு 3 மனைவி. ஆஹ் ஒரு தடவை நெட் எக்ஸாம்ல இப்படியே கேட்டேன் நான். கல்யாணத்துக்கு ஃபேமஸ் ஆனவர் 2 3 மனைவிகள் இருந்தது யாருன்னு சொல்லிட்டு, மனைவியில ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு பேரை யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் டக்குன்னு எழுதியாச்சு, பரசக் அப்படின்னு. இன்னொரு தடவை இதுல யாரு பரசுக்கிற மனைவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு 3 வந்து மனைவி பேரு, 1 இல்ல. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் இல்லையாச்சு, இந்த 2வது கேள்வியில மாட்டிக்கிட்டோம். ஸோ மனைவி பேரும் முக்கியம். இன்னொரு இடத்துல இது வரும், எங்க ஒரு தெரியும் பாப்பா. நவாரு தெரியும், அப்புறம் ஜஞ்சியா, அப்புறம் லபியா. லபியா நல்ல பேர், லபியானாலே மானுன்னு இருக்கும். இங்க ஜஞ்சியா இல்ல இல்ல, ஓ இங்க ஒண்ணு விட்டுட்டோமோ. நவாரு, ஜஞ்சியா, ரஹி ரஹீமா, லபியா, ஹதார் மின் ரைத்து, அப்புறம் ஜவுஜத்து லஹு மின் யராபி மின் அவுலாத். ஹாரிஸ் அப்படி பிள்ளைங்களும் ஒரு மனைவின்னு இருக்கு, அவங்க குழந்தைகள பொண்ணுலாம் மனைவி, இப்ப பேர் இல்லை. சரி இருக்கும். அவரோட குழந்தைகள் வந்து லபுதா, கலா, சபுதா, கபுதா, ரக்லா. இன்னும் பேரெல்லாம் கரெக்டா வருது. மீன் நவார். நவாரோட குழந்தைகள் அவங்க. மக்கியா அப்படின்ட்டு ஜஞ்சியா, அப்புறம் மக்கியான்னு ஒரு பேர் ஜஞ்சியாக்கு பிறந்திருக்கிறாங்க. எல்லாமே பெண் பிள்ளைகள் தானா? தெரியல. பேர்லாம் நான் இது வரைக்கும் குழந்தைகள் பேர் கேட்க ஆரம்பிக்கல. ஆனா அடுத்தடுத்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் எதிர்ச்சி இப்படி கெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஒரு இடத்துல வர்ற கேள்வி, ஒரு எக்ஸாம் வர்ற கேள்வி அடுத்ததுல வர்றதில்ல. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கிதாபுகள்லாம் பாத்தீங்கன்னா, கிதாபுடைய பேர் கேட்டாங்க, யார் எழுதுறதுன்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த கிதாபுக்குள்ள என்ன செஞ்சது, என்ன எதை விஷயமா பேசுறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த கிதாப் எத்தனை பாகம்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த கிதாபுடைய 2வது பாகத்துல எதை பத்தி பேசுறாங்கன்னு கேட்கறாங்க. ஒவ்வொரு தடவையும் கேள்விகள் வந்து ரிஃபன் ஆகிக்கிட்டே போகுது. உள்ள தோண்டிதான் எடுத்துட்டு போறாங்க. வந்து மேலோட்டமான கேள்விகள் வர்றது குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து போனாங்கன்னா, இப்போ பரசக் பத்தி கேட்டவங்க அவங்க மனைவிக்கு வந்தாங்க, மனைவியோட பேர்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. நான் பரசக் மட்டும் சொல்லல, பொதுவா சொல்றேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரபுதா, கலாலா, சபுதா, ஹபுதா, ரக்கலா, இவங்க நவாவுடைய குழந்தைங்க. மக்கியா மட்டும் ஜஞ்சியா. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, மக்கியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஞ்சியா மிச்சம் நான் எல்லாருமே நவாரோடவங்க. ஓகே. இச்சாரி மதகி ஒரு ஹஜா, மதகும் பண்ணியிருக்காரு, ஹஜாவும் பண்ணியிருக்காரு. மௌலமா ஷரீஃபி சாஹில் ஃபஹர் தான். இவர் ப்ரைடு தான் எப்பவுமே. ப்ரைடுக்கான தான் அதிகமாக கவிதை எழுதுறாரு. ஓவா அஹ்சன ஷுவரா இல்மாவி ஃபஹரன். ஸோ உமவியாக்கள்ல ஒரு நல்ல ஃபஹர் ரீதியா நல்ல கவிஞர். ஹஜா எதுக்கு ஒரு அவுராத்தி வாயிலையும் நமக்கு சேர் நான் சொன்னேன்ல, திட்டுனாருன்னா மறைவான விஷயங்கள்ல சொல்லிடுவாரு, ஹிடன் திங்ஸை வெளிப்படுத்திடுவாரு, கேவலமான சில விஷயங்களை வெளிப்படுத்திடுவாருன்னு சொல்லக்கூடாது. وكان يحث أنه من نصرة لا تقل عن نصرة بني أمية شرطا زيادة. அவரு கான யஹிஸ்ஸு அன்னஹு மின் உஸ்ரத்தின் லா தக்ஃபில். இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, உமையாதுடைய அந்த கலிஃபாக்கள் ஃபேமிலி ஒரு கண்ணியத்துல இருப்பாங்க இல்லையா, பெரிய ஃபேமிலின்னு, அந்த அளவுக்கு தான் ஃபேமிலிக்கும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நினைக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தப்புமே இல்லை. ஒரு ஃபேமிலி ஜெனரல்ஸ் ஃபேமிலி தான். காரணம் அவங்க தாத்தா சாசானாலதான். ஆனா தாத்தாவுடைய பேரை கெடுத்துருவான்னு சில இதுல வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஹஜாஜ் ஜியாத் பின் நபி ஹஜாஜ். இவங்க 2 பேரும் ஹத்தீப்ல அடுத்த யூனிட்ல வருவாங்க. 2 பேரும் திட்டி இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தாரல் ஹஜா பைனல் பரசத் ஜரி. நான் சொன்ன மாதிரி 2 பேருமே சண்டை கோழி தான். எத்தனை வருஷம் சண்டை போட்டாங்க?
40 சனா 40 வருஷம் திரும்ப திரும்ப வருது. ஒலவிய கலி வாகிதம் மின்குமா அலா சாபி. ஆனா ஒருத்தரை மிஞ்சிக்கிட்டு தான் இவர் தான் டாப்னு கிடையவே கிடையாதுங்கிறாங்க. இவரை விட இவர் சிறந்தவர், இவரை விட இவர் சிறந்தவர் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். இன்னும் சொல்ல போனா அந்த ஹிஸ்டரியில நான் அந்த நோட்ஸ் கொடுத்தப்போ இப்படியே சொல்லியிருந்தேன். இப்போ அந்த காலத்துல ஒரு ஆர்மி கேம்ப்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் சோல்ஜர்ஸ். ஏதோ ஒரு இதுல தலைவர் அவர் ஜெனரல் வந்து பார்த்து என்ன சண்டை போடுறேன்னு கேட்டா, பரசக் தான் பெருசு, எங்கால் பரசக் தான் பெருசு, எங்கால் ஜரி தான் பெருசு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாமா. இன்னும் குறிப்பா அவங்களுக்கு கரெக்டா சொல்ற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தளபதினு நினைச்சுக்கோங்க. அவங்க 2 பேர் மாதிரிதான் இந்த 2 பேரும். இவங்க 2 பேரும் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஃபேன்ஸ் முத கொண்டு கவிஞர்களுக்கும் எங்கால தான் பெருசு சண்டை போட்ட ஆள்கள் தான் இருக்கிறாங்க அப்போ முன்னாடி. இப்போ பரசக் சரி மறக்காது இல்ல உங்களுக்கு? மறக்காது. கீழே அன்பு லவ்லா ஷாருல் ரஹப சுரசு நான் சொன்னேன் இல்லையா? அவரு கவிதை இல்லைன்னா அரபு அஹ்பாரும் நாஸ்லயும் வருதுல. அரபுல லுகத்துல வந்து 3ல 1 போயிருக்கும், மக்களுடைய செய்திகள்ல பாதி போயிருக்குங்க. இந்த லவ்லா அப்படிங்கிற விஷயத்துல நான் என்னென்ன சொன்னேன்? லவ்லா அப்படிங்கிறதுல இது இல்லைன்னா இதெல்லாம் போயிரும்னு சொல்லிட்டு பரசக்கு வரும், வேற யாருக்கு வரும்? இன்னும் 2 புக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆனா இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். 144 இருக்காது. இங்க எழுதியிருந்தேன். ஆஹ் அகானி இல்லைன்னா ஜாகிலியால பாதி விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. தகரஸ் ஒரு புக்கு தகரஸ் இல்லைன்னா லோகத்துல அதபு லோகத்துல அரபியால நமக்கு தெரிஞ்சிருக்காரு. இப்னு நஜீமோட புக்கு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் அவங்க அவங்களுக்கு சொன்ன யூனிக் பாயிண்டா. நான் சொன்னேன் இல்லையா, யூனிக்னஸ் அவங்கள பத்தி தனி சிறப்புகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. யூனிக்னஸ் கண்டிப்பா அவங்கள பத்தின உள்ளது கேட்கறாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கால அக்தல் பரசக்கு என்னைக்கிட்டு சக்கர் ஒரு அக்தல் சொன்னது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அர்த்தம் சொன்னேன் எனக்கு. பரசக் என்ஹித்து மின சஹர் ஜரீர் எகரித்து மினல் பஹர். என்ன மீனிங் சொன்னேன்? ஆஹ் ஜரீர் எகரிஃப்னா ஒரு கைக்குடி எடுக்கிறதுன்னு அர்த்தம். என்ஹித்துனா செதுக்கிறது, சஹர்னா பாறை, சஹர்னா ராக்குன்னு அர்த்தம். என்ஹித்துனா ஸ்கப்சர் பண்றது, அது செதுக்கிறது. சரியா? பாறையில இருந்து வடிக்கிறாரு, செதுக்கிறாரு. எகரிஃப் அப்படின்னா ஒரு கை அல்றதுன்னு அர்த்தம். எங்க? மினல் பஹர். பஹர்னா தெரியும், எல்லாருக்கும் மீனிங் சொல்லணுமா? பஹர்னா என்ன? சொன்னது யாரு? அக்தல் சொன்னார். ஓகே, அடுத்து கடைசி அக்தல். இவர் ஷாயிர் நஸ்ரானி. இன்னொரு விஷயம், இப்போ இந்த பரசக் பத்தி இவ்வளவு பாயிண்ட். இப்ப நம்ம ஜமீல் பசினா படிக்கும் போதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, தெரியுதா? பாயிண்ட்ஸ் இல்ல. ஆனா பரசக் எவ்வளவு பாயிண்ட், சின்ன பாயிண்டா தான் திரும்ப திரும்ப நிறைய வருது பாருங்க. இந்த மாதிரி நோட்ஸ் நிறைய இருந்தாலே அவங்க முக்கியமான ஆளுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அமரின் நம்பியாக்கு இருந்தது, பட் கொஞ்சம் கம்மி. ஜமீலுக்கு இன்னும் கம்மி. இன்னும் கொஞ்சம் பேஜ் மிஸ் ஆயிருக்கு, அனுப்புவாங்க, அதையும் பார்ப்போம். அக்தல் கொஞ்சம் இருந்தது, அப்புறம் பரசக் நிறைய வருவாங்க. நீங்க 3 பேருக்கு இருக்கும். சரி, இருக்கும். அது ஜரீப் பார்ப்போம். அபு ஹிசா ஜரீப் பின் அத்தியா التميمي إلى عشيرة قبيلة تميم. ஆஹ் சரி, மைண்ட் வேற போச்சு, சாரி. அபு ஹிசா அஷீரத் அத்தியா தமீம் என்டனி அஷீரத் கபீல் தமீம்ல வளர்ந்தாரு. முதருடைய கூட்டத்துல இருந்து. யாரிஃபு பி அஹ்ஜா ஷுஅராஇல் அரப். அஹ்ஜா அப்படின்னா அரபுடைய கவிஞர்கள்லயே ரொம்ப திட்டக்கூடியவர் இவர் தான். யாரு? ஜரீராமா. உரியபில் கனமல் ஹமீர். இவர் கழுதைகளும் கால்நடைகள் மேய்ச்சிருக்காரு, ஆடு மேய்ச்சிருக்காரு. யமானால பிறந்தாரு. அல்லதி தக்கோ பி ஜுனூபி ஷர்ரி பின் நஜீர் சிம்சாமாதே பின் யமாமா எங்க இருக்குன்னு சொல்றாங்க.
நஜிதுக்கு வெஸ்ட் சைட்ல, சவுத் வெஸ்ட்ல. ஜுனூப்னா சவுத், ஷர்க்குனா வெஸ்ட், சவுத் சாரி ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட்ல. ஒரே முஷாமாக்கலான்னு தெரியா. இப்ப அதுக்கு இது வேறயா? இப்ப அதுக்கு ரியால்னு பேர் சொல்றாங்களா? நமக்கு முக்கியமான பாயிண்ட்மா. ஏன்னா ரியால்னு தான் எல்லாருக்குமே தெரியுது இல்ல. ஆனா யமாமானா யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப அதுக்கு ரியால்னு பேர் சொல்றாங்க. நஜிதுடைய சவுத் வெஸ்ட்ல இருக்கிறது தான் யமாமாங்கிறாங்க. உஸ்மான் அலியா காலத்துல பிறக்கிறாங்க. உமர் அலியா காலத்துல யார் பிறந்தா? பரசக் பிறந்தாரு. அख्தல் எப்போ பிறந்தாங்கன்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி தெரியல. சரி, அப்புறமா பார்த்து சொல்லுங்க. நசஃபில் பாதியத்தி ஐயா முஆவியா. சோ பாதியால ஐயா முஆவியா இல்லையா காலத்துல தான் வாழ்ந்தாரு. கான அபூஹு அத்தியா முத்தஹல்லிஃபன் ஃபில் மாலி வல் முபஹலா. அவங்க அப்பா அத்தியா வந்து பண ரீதியா பின்தங்கி இருந்தாரு. ஃபில் மாலி முபஹலானா கொஞ்சம் காசு இல்லாம கஞ்சனாவும் இருந்த அந்த அர்த்தத்துல வருது. அது பார்க்கணும். முபஹலான்னு அப்படிதான் வரும். அம்மா ஜத்துகு ஹதஃபி கான கசீர் மில்மால். ஆனா அவங்க தாத்தா வந்து நல்ல வெல்த்தான ஆள் போல தெரியுது. நல்லா கருத ஆமா, கதம் அப்படின்னா ஆடுகள்லாம் வச்சு. காலத்து உம்முகு சம்மா உம்மு கைஸ். இந்த பேர்கள்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க அம்மா வந்து உம்மு கைஸ். கான லஹு அஹ்வானுஹுமா அம்ரு அபு. உங்க சகோதரரை பத்தி நமக்கு படிக்கவே இல்லை. இது கொஞ்சம் இந்த புக், அதனால இந்த புக் நான் எடுத்தேன். அவங்களுடைய பிரதர்ஸ் பேர் என்ன? அம்ரு, அப்புறம் அபுல் வருது. ஏன் அபுல் வருது? நல்ல பேருப்பா. அவன் பிள்ளைங்க நல்ல பேர் வச்சுப்பாரு கூட தெரியும். கானை நந்திமாலி ஷார. இவங்க ரெண்டு பேருமே கூட கவிதை எழுதுவாங்களாம். சோ ஜரீர் எழுதுவாங்க. ஜலீல் கூட பிறந்த ரெண்டு பேருமே கவிதை எழுதுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்ரு அபுல் வருது. அபுல் வருது மறக்காது. சபபு ஃபி இஸ்திஹாஸின் பில் ஹஜ்ஜா கான ரஜுலுன் இஸ்முஹு ஹஸ்ஸான் இப்னு துவைர். இவ அங்க ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, ஹஸ்ஸான் பின் தஹீல்ன்றவர்ல திட்டினது தான். யாரு? மின் அஷியல் சலீத்ன்ற ஃபேமிலியில அவர் திட்டுறதுனால ஃபேமஸ் ஆனாரு. பக்கத்து பதா முபாரத்து ஃபில் ஹஜ்வு மா ஷாயிர் ஹஸ்ஸான் சலீத். ஹஸ்ஸான் கவிஞர் ஹஸ்ஸானோட சலீத்தியோட எப்படி முபாரத் வெளிப்படையான சண்டை நடந்துச்சுங்கிறாங்க. ஹஜா ராய் ராயல் இபுல் இபுனாஹு. ஒட்டகம் மேய்க்கிறவரை திட்டி ராயல் இபுல்னா யார் சொல்றாங்கன்னு தெரியல. ஒட்டகம் மேய்க்கிறவர்னா யார மீன் பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளவு அவருடைய பையன் ஜந்தல திட்டிருக்காரு. கபில் பனி நுமைர திட்டிருக்காரு. நல்லம அவங்களோட கவிதைகள் இவங்க திட்டின இவங்கள பத்தி திட்டின ஹஜாவோட கவிதை மட்டும் 80 எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இத்தஸ்ல அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக் யசீத் இவங்களோட எல்லாம் சேர்ந்து இருக்க யாரு? மலிக் இப்னு மர்வான். கரண்ட் போயிடுச்சு. மலிக் இப்னு மர்வான், அப்துல் மலிக், யசீத் இப்னு அப்துல் மலிக். ஹஜ்ஜாஜ போந்தாரு. ஆமா, இது படிச்சோம்ல. ஹஜ்ஜாஜ் கூட சேர்ந்து இருந்தாரு. வைந்தமா வைந்தமா பூயா உமர் இப்னு அப்துல் அசீஸ் பி ஹிலாஃபா மதஹ ஜரீர் பலம் யசில். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹிலாஃபத் ஏத்தப்போ, பையத் செஞ்சப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸையும் அவர் புகழ்ந்தாரு. ஆனா அவர் அவரை சேர்த்துக்கல. உமர் அசீஸ் கவிஞர்கள், அப்ப கவிஞர்கள் யாரையுமே சேர்த்துக்கல போல தெரியுது. அந்த புகழ்ச்சி வந்து நல்லது இல்லைன்ற விஷயத்துல வருவங்களா, அந்த மாதிரி ஆள் கரெக்ட் தான். எப்போது இப்னு குதைபா சொல்றாங்க, கானலஹு அஷ்ரத் அவுலாத் ஃபீஹிம் சமானியத்து துக்கும். ஒரு ஜரீர் போத எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. அதுல 8 பசங்க, 2 பிள்ளைங்க. ஒரு ஷாயிர் அல்லது கான அபூஹு ஒரு ஜத்துஹு ஒரு பனுஹு பனு பனகி ஷுவரா. அப்பா, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, பனு அவங்க அவங்க பிள்ளைங்க, பனு பனிகி பிள்ளைங்களோட பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கன்னு அர்த்தம். சோ இவர் அத்தா, இவர் தாத்தா, அடுத்து இவர் பசங்க, இவர் பேர பிள்ளைங்க எல்லாருமே கவிஞர்கள் தான். அந்த காபல ஜரி ஷோராய் மாசிரிகள் பாலியின் அதுவும் சமானியின் ஷாய். நம்மளே படிச்சோம் இல்லையா? யாரு இதை சொன்னா? 80 கவிஞர்கள் கூட சண்டை போட்டாங்கன்னு சொன்னது யாரு? படிச்சோங்க. தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் அஸ்மை சொன்னார். அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னாரு? அஸ்மை இல்லமா, அஸ்மை சொல்லல. இது யார் சொன்னா? சாகிபுல் அகானி. இன்னொக்கானி ஹாஜி. அஸ்வஹானி. அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னாரு? நான் ஆரம்பிக்கல, அவங்க ஆரம்பிச்சாங்க, நான் விடல. என்ன சொல்றது? 80 பேருக்கு சண்டை போட்டது விஷயம் இல்ல, 80 பேரையும் ஜெயிச்சிருக்கிறார். ஓகே. கான அஃபீஃபு வஹுவ மின் அஃஸலி நாஸி ஷஅரன் கான ஆஷிகத்து அமாமா. இந்த பேரு
அப்துல் ஆஷிகா பேர் அம்மா அம்மாவா? ஜரீர், அது ஜரீருக்கு ஆஷிகாவே இல்லைன்னாங்களே. ஒருவேளை மனைவி பேரா இருக்கும். சரி, என்னன்னு பார்ப்போம். தாரக் மகாஜத் பைனோ பைன பரசக் நாற்பது சண்டை போட்டாங்க. ஓகே தெரியும். காலத்து வஃபாத் ஜரீர் ஹிஜ்ரி 114 115. எப்பவுமே இந்த ஹிஜ்ரியில பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எல்லா கிதாபுகளையும் ஒரு வருஷம் முன்ன பின்னா இருக்கும். கரெக்டா ஒரு வருஷம் ஒன்று முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும், மாறி மாறி தான் இருக்கும். ஹிஜ்ரி அது ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் பரசக் தான் வஃபாத் ஆகிறாரு. பரசக் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் இறக்குறாரு ஜரீர். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பரசக்கு இவர் கவிதை எழுதியிருப்பாரு இறந்ததுக்கு அப்புறம். ரசா எழுதியிருப்பாருன்னு கூட சொல்லலாம். ஒரு கவிதை இருக்கும். என்னை விட்டுட்டு போயிட்ட, இந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கு. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு இதா கால் இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு கவிதை ஏதோ படிச்ச ஞாபகம் இருக்கு. பட் பரசக்கு இறந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருப்பாரு? இவர் கவிதை எழுதியிருப்பார். சொல்ல இந்த இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஞாபகம் இருந்துச்சுன்னா இவர் பரசுக்கு அப்புறம் தான் இறந்துருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.